தமிழர் தோன்றிய வரலாறு. வரலாறு என்பது ஒரு தொடர் நிகழ்வு என்றும் ஒரு விவாதம் என்றும் அது கடந்த காலம் பற்றிய உண்மைகளால் கட்டப்பட்டது என்றும் சான் எச். அர்னால்ட் கூறுகிறார். ஆனால் வரலாறு என்பது மாற்றங்களின் வரலாறு என்று மார்க்சியவாதிகள் குறிப்பிடுகின்றனர். எனவே தமிழர்களுடைய கடந்த கால வரலாற்றையும் நிகழ்கால வரலாற்றையும் அறிந்து கொள்வதற்கு புறநானூறு ஓரளவு துணை செய்கிறது எனலாம். தமிழர் தோன்றிய இடம் குமரிக்கண்டம், அதாவது லெமூரியா என்று அறிஞர்கள் கூறுவர். கடல்கோளால் அழிந்து போன இக்குமரிக்கண்டத்தில் இருந்து தமிழர்கள் தோன்றினர் என்றே தேவநேய பாவாணர் போன்ற தமிழ் அறிஞர்கள் கருதுகின்றனர். லெமூரியாவர்களிடம் காணப்பட்ட சைவ வழிபாடு, பிணத்தை தாலியில் வைத்து புதைத்தல், தாய் தெய்வ வழிபாடு, தாய்வழி உரிமை போன்ற பழக்க வழக்கங்களின் எச்சங்கள் என்றும் இன்றும் தமிழர்களில் காணப்படுவதால் தமிழர்கள் லெமூரியாவில் இருந்தே தோன்றியிருக்க வேண்டும் என்று அப்பாத்துரையார் கருதுகின்றார். குமரிக்கண்டத்திலிருந்து அழிந்து போன பக்ருலி ஆற்றை பற்றி முன்னீர் விளவின் நெடியோன் நன்னீர் பக்ருலி புறம் 9 என்னும் புறநானூற்று பாடல் குறிப்பிடுகின்றது. கடல்கோளுக்கு பிறகு எஞ்சியிருந்த பழம் பாண்டிய நாட்டு பகுதியினுடைய இடையே குமரி என்னும் நதி ஓடியதை என்பதை தெனா தொருகெழு குமரி புறம் 6 என்னும் புறப்பாடல் எடுத்துக் கூறுகிறது. சிலப்பதிகாரத்திலும் 11, 20, 21 இச்செய்தி சுட்டப்படுவதை காணலாம்.